கோடை வெயில் வாட்டி வதைக்க தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள், விவசாய கூலிகள், கட்டுமான தொழிலாளர்களுக்கு ORS கரைசலை இலவசமாக வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகள், சுகாதார நிலையங்களில் போதிய அளவிற்கு ORS கரைசலை இருப்பில் வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிகரிப்பால் ஏரிகளின் நீர்மட்டம் சரிந்து வந்தாலும் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என குடிநீர் வழங்கல் வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் தற்போது 69% நீர் இருப்பு உள்ளதால் அடுத்த பருவமழை வரை தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புழல், செம்பரம்பாக்கம், பூண்டி உள்ளிட்ட ஏரிகளில் இருந்து தினசரி தேவைக்காக சுமார் 750 கன அடிக்கு மேல் நீர் எடுக்கப்பட்டு வருவதாகவும், கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் மூலம் தினசரி 200 மில்லியன் லிட்டர் நீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. குழாய் இணைப்பு இல்லாத பகுதிகளுக்கு லாரிகள் மூலம் தடையின்றி குடிநீர் வழங்கப்படுவதை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. வாட்டி வதைக்கும் கோடை வெயிலால் கேன் குடிநீர் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை பல்வேறு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. தரமற்ற கேன் குடிநீரை விற்பனை செய்தால் 5000 ரூபாய் அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வாடகை பாக்கியை தராமல் இழுத்தடிப்பதாக இந்தியன் ஆயில் நிறுவனத்தை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட கேஸ் டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் நிறுவனம் சுமார் 1000 கேஸ் டேங்கர் லாரிகளுக்கு 50 கோடி ரூபாய் வரை வாடகை பாக்கி நிலுவை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை உடனடியாக விடுவிக்குமாறு தென்மண்டல LPG கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தது. இந்நிலையில் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாததால் சுமார் 1000 லாரிகள் ஆங்காங்கே இயக்கப்படாமல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் இருந்து சிலிண்டர் நிரப்பும் நிறுவனங்களுக்கு கேஸ் எடுத்து செல்லும் பணியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. நீட் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியான நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணையதளத்தில் இருந்து ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்ய முடியாமல் மாணவர்கள் தவிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றனர். 11 லட்சத்திற்கும் அதிகமானோர் இதுவரை ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மதுரை, திருச்சி, தூத்துக்குடி விமான நிலையங்களில் இருந்து சென்னை வரும் விமானங்களில் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை திரும்புவதை பயன்படுத்தி விமான நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்தியதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கோயம்பேடு மொத்த சந்தைக்கு காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளதால் கடந்த சில நாட்களை விட விலை கணிசமாக குறைந்துள்ளது. தேர்தல் கட்டுப்பாடுகள் காரணமாக குவிந்திருந்த காய்கறி வரத்து தற்போது சீராகி தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களிலிருந்து சுமார் 550 லாரிகளில் காய்கறிகள் வந்தன. வரத்து அதிகரித்ததால் எலுமிச்சை பழம் மற்றும் பீன்ஸ் கிலோவுக்கு 30 ரூபாயும், தக்காளி மற்றும் இஞ்சி தலா 10 ரூபாயும் குறைந்துள்ளது. வெங்காயம் 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 16 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 55 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அவரைக்காய், முருங்கைக்காய், கேரட் மற்றும் வெண்டைக்காய் உள்ளிட்டவை கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகின்றன. வரத்து சீராகி காய்கறிகளின் விலை குறைந்திருப்பது சென்னை மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தீக்காயம் அடைந்தவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூங்கா நகரமான மதுரையில் உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா களைகட்டி உள்ளது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மாப்பிள்ளை வீட்டார் விருந்தாக 1 லட்சம் பக்தர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது.
சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக அவருடைய வாகனங்கள் மதுரை நோக்கி புறப்பட்டுள்ளன. தங்க குதிரை, சேஷ வாகனம், கருட வாகனம் மற்றும் தங்க பல்லக்கு உள்ளிட்டவை சிறப்பு பூஜை செய்து எடுத்து செல்லப்படுகின்றன. கரூர் கிருஷ்ணராயபுரம் அருகே வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கொன்று நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூதாட்டியின் கை மற்றும் கால்களை கட்டி போட்டு கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நீலகிரியில் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து பரவி வரும் காட்டுத் தீயால் 5000 ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரையாகி உள்ளது. 200க்கும் மேற்பட்ட வனத்துறை மற்றும் மீட்பு பணியாளர்கள் தீயை கட்டுப்படுத்த முயன்றும் காற்றின் வேகம் காரணமாக தீயை முழுமையாக அணைக்க முடியாமல் திணறி வருகின்றனர். மேற்கு வங்க 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி நாளில் அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாரக்பூர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பாஜக ஆட்சி அமைந்ததும் ஊடுருவல்காரர்களை விரட்டியடிப்போம் என்று கூறினார். மேற்கு வங்க மாநிலம் வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் காவல் நிலையம் முன்பாக திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு நிலவியது. பிரதமர் மோடியின் வருகையையொட்டி நடப்பட்ட கொடிகள், பதாகைகளை கிழித்ததால் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர் என கூறப்படும் நபரின் வீட்டிலிருந்து 73 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை தொடங்கியுள்ளது. தெற்கு 24 பர்கானா மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் மத்திய உள்துறை அமைச்சக உத்தரவின் பேரில் தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு செய்துள்ளது. மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் சூழலில் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து அப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் உற்சாகம் அடைந்தனர். 2வது நாளாக கொடைக்கானலில் உள்ள மனோரஞ்சித நீர்த்தேக்கத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட அவர் பின்னர் தனது விடுதிக்கு காரில் புறப்பட்டார். அப்போது அவருக்கு கை கொடுத்தும் அவருடன் செல்ஃபி எடுத்தும் ஏராளமானோர் மகிழ்ச்சி அடைந்தனர். அப்போது ஒரு சிறுமி முதல்வர் ஸ்டாலினுக்கு பூங்கொத்து கொடுத்து மகிழ்ந்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவிற்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தனது மனைவிக்கு 12 கோடியே 60 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்ததாக விஜய் குறிப்பிட்டிருந்தது குறித்து ஆய்வு செய்ய கோரி பெரம்பூர் தொகுதி வாக்காளர் வெங்கடேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் சூழலில் மனைவிக்கு கடன் அளித்ததாக குறிப்பிட்டிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக மனுவில் கூறப்பட்டிருந்தது. மேலும் தனியார் கல்வி அறக்கட்டளைக்கு 20 கோடி ரூபாய் வழங்கியது குறித்து வேட்புமனுவில் முறையான விளக்கம் இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. ஏற்கனவே இதேபோன்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால் இந்த புதிய வழக்கை விசாரணைக்கு ஏற்க முடியாது என தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. இதனிடையே விஜயின் வருமான வரி விவரங்கள் தொடர்பாக தொடரப்பட்ட மற்றொரு வழக்கு ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.
சிதம்பரத்தில் தேர்தல் செலவுக்கான பணத்தை பிரிப்பதில் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் பாஜக நகர தலைவர் இரும்பு கம்பியால் தாக்கப்படும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த 22ஆம் தேதி தனியார் விடுதி ஒன்றில் பூத் செலவிற்கான பணத்தை பிரித்தபோது நகர தலைவர் குமார் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் அகத்தியர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அகத்தியர் மற்றும் ராகேஷ் ஆகியோர் குமாரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குமார் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தபோது அனுமதியின்றி எப்படி கூட்டம் நடத்தப்பட்டது என கேள்வி எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தேர்தலின் போது திமுகவினர் மற்றும் தவிகவினர் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் உட்பட 20 பேர் மீது சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள 450 ஆண்டுகள் பழமையான காரணீஸ்வரர் கோயில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவகோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சந்தையில் வரத்து குறைவால் காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ தக்காளி 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 80 ரூபாய்க்கும், பீன்ஸ் 110 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் கலக்கமடைந்துள்ளனர். வார வர்த்தகத்தின் முதல் நாளில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 14,230 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,13,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோயில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழ் முறைப்படி திருமுறை பாடல்களை பாடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே திமுக பிரமுகர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளிக்குடி தாலுகா சோளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 29 வயது இளைஞர் சீனிவாசன். திமுக பிரமுகரான இவர் மதுரை மேற்கு தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து தீவிரமாக பிரச்சாரம் செய்துள்ளார். இவரை நள்ளிரவு 12 மணியளவில் 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளது. இந்த கொலை முன்பகை காரணமாக நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என கள்ளிக்குடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரை உசிலம்பட்டி அருகே ஜனநாயகன் படத்திற்கு எதிராக கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாப்பாப்பட்டி ஊராட்சி தேர்தல் குறித்து ஜனநாயகன் திரைப்படத்தில் தவறாக சித்தரிக்கப்பட்டு உள்ளதாகவும் அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
குஜராத் மாநிலம் சூரத்தில் மனைவியை கொலை செய்து உடலை மரப்பெட்டிக்குள் வைத்து சிமெண்ட் பூச்சால் மறைத்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மனைவியை கொலை செய்த பின்னர் அவரை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்து நாடகமாடியதும் அம்பலமாகியுள்ளது. ஆந்திர மாநிலம் முழுவதும் நிலவும் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாட்டால் வாகன ஓட்டிகள் பெரும் தவிப்பிற்கு உள்ளாகியிருக்கின்றனர். பெட்ரோல் பங்குகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலையில் எரிபொருள் நிரப்புவதில் பல இடங்களில் மோதல் சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. ஆந்திராவில் எரிபொருள் விநியோகத்தை மீட்டெடுப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் எண்ணெய் நிறுவன பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆலோசனை நடத்தினார். மாநிலம் முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களை கண்காணிக்கவும், கள்ளச்சந்தை விற்பனையை தடுக்கவும் சிறப்பு படை மற்றும் கட்டுப்பாட்டு அறைகளை அமைக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய ராகவ் சதா உள்ளிட்ட 7 எம்பிக்கள் பாஜகவில் இணைந்ததற்கு மாநிலங்களவைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஒப்புதல் அளித்துள்ளார். மாநிலங்களவையில் பாஜக எம்பிக்களின் எண்ணிக்கை 106 இருந்து 113 அதிகரித்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா முன்பு விசாரணைக்கு ஆஜராக மாட்டேன் என்று முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நீதிபதி மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டதாகவும் காந்திய வழியில் சத்தியாகிரகம் மேற்கொள்ளப் போவதாகவும் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ணகாந்தாவிற்கு கெஜ்ரிவால் கடிதம் எழுதியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சாலையோரம் விற்கப்பட்ட பானிபூரி, சோளை பூரியை சாப்பிட்ட 6 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிரிடி மாவட்டம் படு கிராமத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 18 குழந்தைகள் உட்பட பலர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 6 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடுமையான வெயிலின் தாக்கத்தால் உணவு கெட்டுப்போனதால் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இருப்பினும் சிறுவனின் உயிரிழப்பிற்கான காரணம் பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் கண்டறியப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கேரள மாநிலம் திருச்சூர் வெடி விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ளது. வெடி விபத்திற்கான முழுமையான காரணம் 1 வாரத்திற்குள் தெரியவரும் என்று கேரள DGP தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை முடங்கியுள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. 1 பேரல் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $107 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதால் எரிபொருள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பிராந்திய சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக முதலில் ஓமன் நாட்டின் மஸ்கட் நகரில் உயர்மட்ட அதிகாரிகளுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய நிலவரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் அதிபர் விளாடிமிர் புட்டின் உட்பட முக்கிய அதிகாரிகளை சந்தித்து ஈரான் அமெரிக்கா மோதல் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சுற்றுப்பயணம் சர்வதேச அமைதியை நோக்கிய ஈரானின் தூதரக முயற்சியாக பார்க்கப்படுகிறது. IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் பெங்களூரு அணியை டெல்லி எதிர்கொள்கிறது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. கோடை வெயில் காரணமாக தமிழகத்தின் மின் தேவை முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் மின் தேவை ஏப்ரல் 22ஆம் தேதி 21,051 மெகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. கத்திரி வெயில் காலத்தில் மாநிலத்தின் மின் தேவை 23,000 மெகாவாட் வரைக்கும் அதிகரிக்கும் என மின்வாரிய அதிகாரிகள் கணித்துள்ளனர். தமிழகத்தின் சொந்த அனல் மின் நிலையங்கள் உள்ளிட்டவை மூலம் 20,130 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. கூடுதலாக அதானி குழுமம்
உள்ளிட்ட 10 தனியார் நிறுவனங்களிடமிருந்து சுமார் 2158 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுகிறது. மே மாதம் முதல் காற்றாலை மின் உற்பத்தி சீசன் தொடங்க உள்ளதாலும் தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என மின் வாரியம் உறுதியளித்துள்ளது. மேலும் மின் தேவையை நிரந்தரமாக சமாளிக்க வடசென்னை, எண்ணூர் மற்றும் உடன்குடி ஆகிய இடங்களில் புதிய மின் உற்பத்தி திட்டப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் ஏசி பயன்பாட்டால் ஏற்படும் மின் அழுத்த வேறுபாடுகளை களைந்து தடையற்ற மின்சாரம் வழங்க மின் வாரியம் சிறப்பு முனைப்பு காட்டி வருகிறது. கூடங்குளம் அணுமின் திட்டத்தின் 3வது அலகில் அணு உலையை இயக்குவதற்கான முதற்கட்டமான திறந்த அணு உலை நீர் பாய்ச்சும் சோதனை வெற்றிகரமாக தொடங்கியது. இந்த சோதனையின் மூலம் அணு உலையின் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் குளிரூட்டும் குழாய்கள் மென்னீர் கொண்டு முழுமையாக சுத்தம் செய்யப்படும் என கூறப்படுகிறது. இது அணு உலையை முழுமையான செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான மைல்கல் என்று இந்திய அணுசக்தி மின்கழக நிர்வாக இயக்குநர் பிரதீப் அகர்வால் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள 1 மற்றும் 2வது அலகுகள் மூலம் இதுவரை சுமார் 121 பில்லியன் யூனிட் தூய்மையான மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. 4வது அலகின் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் 5 மற்றும் 6வது அலகுகளின் கட்டுமான பணிகளும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடங்குளத்தின் அனைத்து அலகுகளும் முழுமையாக செயல்படும் போது ஒட்டுமொத்தமாக 6000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சமீபத்திய பேட்டி ஒன்றில் திருமணம் குறித்து தெரிவித்த கருத்து பேசுபொருளாகியுள்ள நிலையில் தனது மகளின் கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சத்யராஜ் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தான் ஒரு பெரியாரிஸ்ட் என கூறிய அவர் ஜாதி, மதம், சடங்குகளில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றார். திருமணம் என்பது கட்டாயம் அல்ல, அது முழுவதும் தனிநபர் விருப்பம் சார்ந்தது எனவும் கூறினார். திருமணம் செய்யவோ, விவாகரத்து பெறவோ அல்லது தனியாக வாழவோ அனைவருக்கும் உரிமை உள்ளது என்றும் அது அந்தந்த நபரின் விருப்பம் பொறுத்தது என்றும் சத்யராஜ் தெரிவித்தார். வணக்கம். திருமணத்தை பற்றி, ஜாதி மதத்தை பற்றி, சடங்குகளை பற்றி எல்லாம் என்னோட மக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சில பேர் ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க, சில பேர் எதிர்ப்பாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எங்கிட்ட அதை பற்றி கருத்து கேட்டாங்க. நான் ஒரு ப்ரௌடு பெரியாரிஸ்ட். எனக்கு இந்த ஜாதி, மதம், இந்த சடங்கு இதில் எல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. அதே மாதிரி திருமணம் குறித்து என்கிட்ட கேட்டாங்க. திருமணம் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இல்லை, அது தனிநபர் விருப்பத்தை சார்ந்த விஷயம். திருமணம் செய்கிறதாட்டும், ஒத்து வராட்டி டைவர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை தனியாகவே வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, திருமணம் இல்லாமையே நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாலும் கூட இன்றைக்கி இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டியில், மருத்துவத்துறையில் இன்றைக்கி இருக்கிற டெவலப்மெண்ட்டில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சரியாக அமையலாம், சரியாக அமையாமலும் போகலாம், பட் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒரு தனிநபருடைய விருப்பம் சார்ந்த விஷயந்தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் இந்த கருத்துக்களில் திவ்யா கூட நானும் ஒத்து போகிறேன், உடன்பட்டு போகிறேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் ஓடும் ஆம்புலன்ஸிலேயே பெண்ணிற்கு சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறந்துள்ளது. பேடரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த நந்தினிக்கு பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட்டார். செல்லும் வழியில் வலி அதிகரித்ததால் ஓட்டுநர் பிரபு வாகனத்தை சாலையோரம் நிறுத்த மருத்துவ உதவியாளர் சத்யா துரிதமாக செயல்பட்டு பிரசவம் பார்த்தார். அப்போது அழகான பெண் குழந்தை பிறந்த நிலையில் தற்போது தாயும் சேயும் நலமுடன் உள்ளனர். இக்கட்டான நேரத்தில் உயிர் காத்த ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.